இந்த வருஷம் 4500 மெகாவாட் பவர் ஸ்டேஷன் இன்னொன்று கட்டலான் இருக்கேன்ப்பா. என்ன சொல்றீங்க சார்? உங்களை பார்க்க சிபிசிஐடி ஆஃபீஸர்ஸ் வந்திருக்காங்க. ஹலோ சார், அரவிந்த் கிருஷ்ணா, அடிஷனல் டிஜி சிஐடி. வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். ஐ வாண்ட் டு இன்வெஸ்டிகேட் திஸ் கேஸ் இன் அ ஸ்மூத் அண்ட் டிரான்ஸ்பரண்ட் மேனர். அதுக்கு உங்களோட சப்போர்ட் வேணும். தேவைப்படும் போதெல்லாம் நீங்கள் சிபிசிஐடி ஆஃபீஸ்க்கு வரணும். இதில் உங்கள் தலையீடு எதுவும் இருக்கக்கூடாது. அதை சொல்லிட்டு போகலான்னு தான் வந்தேன். இன்வெஸ்டிகேஷன் டைமில் என் பெர்மிஷன் இல்லாமல் நீங்கள் இந்த ஊரை விட்டு எங்கேயும் போகக்கூடாது. நாளைக்கே கூட கோர்ட் ஆர்டர் வரலாம். See you soon. பல வருஷங்களா எதிர்க்கட்சி தலைவர் கிருஷ்ணமூர்த்தியோட மகன் மனோகர் மேல ஏகப்பட்ட வழக்குகள் இருக்கு. இப்போ அரசாங்கம் இந்த வழக்குகளை சிபிசிஐடிக்கு மாத்திருக்காங்க. இத பத்தின உங்க கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. இது 100% முதல்வரும் கட்சியை எடுத்த பழிவாங்கும் படலம் அப்படின்னு தான் சொல்லணும். மக்களுக்கு எதிராக அரசாங்கம் எடுத்திருக்கிற நடவடிக்கை எல்லாத்தையும் உண்மையிலேயே நாங்க வன்மையா கண்டிக்கிறோம். அந்த காரணத்துக்காக மக்களுக்கு எங்க மேல வெறுப்பு வரணுங்கிறதுக்காக போடப்பட்ட வழக்கு தான் இது. அரசியலை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் பழி வாங்குறதும் காழ்ப்புணர்ச்சியும் நல்லதில்லை. முதலமைச்சர் சிபிசிஐடிக்கு இந்த வழக்கை எதுக்காக மாத்தினாருன்னு தெரியல. என்ன பொறுத்த வரைக்கும் இது எதிர்க்கட்சியை பயமுறுத்துற நடவடிக்கையா தான் தெரியுது. ஹலோ சார். எது வரைக்கும் வந்திருக்கு சார்? அதான் அந்த எதிர்க்கட்சி தலைவர் பையனோட லீகல் ப்ராப்பர்ட்டி கேஸ் இன்வெஸ்டிகேஷன் இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருக்கு சார். இம்பார்ட்டன்ட் எவிடன்ஸை கூட கேதர் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் ஹியரிங் வரும்போது ஜட்மெண்ட் வர அளவுக்கு வேலை செஞ்சுட்டு இருக்கோம். உங்கள் பேர் என்ன? அரவிந்த். அரவிந்த் கிருஷ்ணா சார். நம்ம ஆளுங்கட்சியாக இருக்கோம். எதிர்க்கட்சி குடும்பத்து மேலே இந்த மாதிரி கேஸ் போடும்போது நாங்கள் பழி வாங்குறோம்னு சொல்லுவாங்க இல்லையா? மக்களுக்கு அவங்க மேலே சிம்பத்திலாம் வரும். இப்போதைக்கு கொஞ்சம் ஆஃப் பண்ணி வைக்க. சார், கவர்மெண்ட் சைட்லேருந்து எந்த ப்ரெஷரும் இல்லை. வி ஆர் டீலிங் திஸ் கேஸ் இன் அ க்ளீன் அண்ட் டிரான்ஸ்பரண்ட் மேனர். அது நமக்கு தெரியும், மக்களுக்கு தெரியாதுல்ல. ஆஃப் பண்ணுங்க. எங்கள் டியூட்டியை நாங்கள் பண்ணணும் சார். தப்பு செஞ்சது யாராக இருந்தாலும் தண்டிக்கப்படணும். மூணு மாசத்துல எல்லாருக்கும் குளிர் விட்டு போச்சு. எப்படி இருந்துங்க எல்லாரும்? ஒரு காரியம் பண்ணும்போது முன்ன பின்ன யோசிக்கணுங்கிற அறிவு இல்லையா? கண்ணு முன்ன தெரியாம நீங்க பண்ற வேலைக்கெல்லாம் நான் பதில் சொல்லிட்டு இருக்கிறோம். உன்னை நம்பி வீட்டில் ஒரு பொண்டாட்டி இருக்கா. 2 பசங்க ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி சேர்ல உட்காரும் போது கொஞ்சம் பயம் இருக்கணும். கூடவே நிதானமும் இருக்கணும். ஆஃப் பண்ண. தமிழகத்தையே பரபரப்பில் ஆழ்த்தியுள்ள எதிர்க்கட்சி தலைவர் கிருஷ்ணமூர்த்தியின் மகன் மனோகர் மேல் தொடரப்பட்ட வழக்கில் இன்று காலை உயர்நீதிமன்றம் அவரை நிரபராதி என்று தீர்ப்பளித்து விடுதலை செய்துள்ளது. கடந்த சில வாரங்களாக இந்த வழக்கினை விசாரித்து வந்த சிபிசிஐடி பிரிவு போலீசார் போதிய ஆதாரங்களையும் சாட்சிகளையும் சமர்ப்பிக்கவில்லை என்பதே அவரின் விடுதலைக்கு காரணமாகும். விடுதலையான மனோகர் நீதிமன்ற வளாகத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார். தர்மத்தின் வாழ்வதனை சூதுக்கவும் மறுபடியும் தர்மமே வெல்லும் என்று கூறியுள்ளார். சார், இந்த தீர்ப்பை பத்தி உங்க கருத்து என்ன? தர்மத்தின் வாழ்வதனை சூதுக்கவும் தர்மம் அதை மறுபடியும் வெல்லும். தட்ஸ் ஆல். ஆயிரக்கணக்கில் கேஸுங்க இந்த கோர்ட்ல பெண்டிங்ல இருக்குங்க. தேவையே இல்லாத வேலைங்க இது. சாட்சியம் பலமா இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் கவர்மெண்ட் இந்த கேஸை போட்டது முட்டாள்தனம். இத்தனை நாள் சொல்லிட்டு இருந்தார்ல, அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்னு. கழட்டுறதுக்கு அக்கௌண்டபிலிட்டி பின்ன இப்ப என்ன ஆச்சான்? எல்லார மாதிரி தான் இந்த முதலமைச்சர் இப்ப புரியுது. சிபிசிஐடி போதிய சாட்சியங்களை சமர்ப்பிக்காதது பொதுமக்களிடையே பல கேள்விகளை எழுப்பியுள்ளது. எனக்கு வயசு 65ஆகுது. இதுவரைக்கும் எந்த அரசியல ஜெயிலுக்கு போயிருக்கானா? ஏன்னா அடிச்சு சொல்லுது, இது நடக்கவே நடக்காது. இவன் வந்தா அவனை காப்பாத்துவா, அவன் வந்தா இவனை காப்பாத்துவா. இதெல்லாம் அவனுக்குள்ள ஒரு ஒப்பந்தம் தானப்பா. பேட்டிக்காட வந்து போங்கப்பா. நம் நாட்டில் அரசியல்வாதிகள் செய்த தவறுக்கு தண்டனை கிடைக்கும் என்பது கனவிலும் நடக்காத காரியம் என்று பொதுமக்களும் அரசியல் விமர்சகர்களும் தெரிவித்த வண்ணம் உள்ளனர். ஹலோ
இன்னைக்கு சாயந்தரம் வீட்டில் ஒரு பார்ட்டிக்கு அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். முக்கியமானவங்க அத்தனை பேரும் வராங்க. அந்த நேரத்தில் நீ கண்டிப்பாக இங்கே இருக்கணும். வேற எந்த வேலையை வச்சுக்காம வந்துரு. நான் காத்துக்கிட்டு இருப்பேன். பெரிய மனுஷங்க வராங்கன்னா ஏதோ முக்கியமான விஷயம் பேச போறோம்னு நினைச்சிட்டு இருந்தேன். இதுக்கு தானா? அதை நீ சிஎமானதை கொண்டாடுறதுக்கு எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு விருந்து கொடுக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். அதனால தான் இன்னைக்கு எல்லாரையும் வர வச்சேன். இது அஃபிஷியல் மீட்டிங்லாம் இல்லை. கொஞ்ச நேரம் டென்ஷன் மறந்துட்டு ஃப்ரீயாக இருப்போம். மனசை விட்டு ஓப்பனாக பேசுவோம். என்ன சாப்பிட்ற? காஃபி. இத்தனை வருஷம் நாங்கள் சம்பாதிக்காத பேர் கொஞ்ச நாள்லயே நீங்கள் சம்பாதிச்சிட்டீங்க. உங்கள் ஜாதகம் அப்படி. அரசியலில் இந்த மாதிரி ஒரு அதிர்ஷ்டம் யாருக்குமே கிடைக்காது. உங்கள் ஆட்சியில் ஜனங்களை ஆட்டி வச்சிங்க, அதிகாரிகளை ஆட்டி வச்சிங்க, வியாபாரிகளை ஆட்டி வச்சிங்க, கான்ட்ராக்டர்ஸ் ஆட்டி வச்சிங்க. அது கூட பரவாயில்ல. ஆனால் அரசியல்வாதிகளை ஆட்டி வைக்க நினைச்சா தாங்க மாட்டீங்க. நீங்கள் அதிகாரத்தில் இருக்கும்போது எங்களையும், நாங்கள் அதிகாரத்தில் இருக்கும்போது உங்களையும் அனுசரிக்கணுங்கிறது ஒரு அக்ரிமெண்ட். கேள்விப்பட்டிருக்க அரசியல்னா சாக்கடைன்னு. அது எந்த அளவுக்கு நாரி போச்சுன்னு இப்பதான் தெரியுது. தெளிவாக சொல்கிறேன்னு கேட்டுக்கோங்க. வெளியே நாங்கள் சொல்கிறத நீங்கள் தப்புன்னு சொல்லுவீங்க, நீங்கள் சொல்கிறத நாங்கள் தப்புன்னு சொல்லுவோம். பப்ளிக்காக அடிச்சுப்போம், திட்டிப்போம். இதெல்லாம் மக்களுக்கு என்ன தெரியவா போகுது? மக்கள் அப்படியே இருக்கட்டும், நாம இப்படியே இருப்போம் ப்ரோ. நல்லது செய்யணும்னா மட்டும் அடிச்சுப்போம், திட்டிப்போம். கிரிமினல் வேலைனா நம்ம எல்லாரும் ஒன்னாயிடணும். மக்கள் அப்படியே இருக்கணும், நாம இப்படி இருக்கணுமா? நாம மக்கள் கிடையாதா? மனுஷங்களே இல்லையா? வேற ஏதோ ஜந்து போல. தம்பி, சமாதானத்துக்கு தான் கூப்பிட்டுக்கிறாங்க உங்களை. பிரச்சனையாக்கி விட்டுறாதீங்க. பார்ட்டியை மெயின்டைன் பண்ணோம், பப்ளிக்கை மெயின்டைன் பண்ணோம், ஃபேமிலியை மெயின்டைன் பண்ணோம். இது எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணிட்டு சம்பாதிக்க கூடாதுன்றீங்க, கணக்கு வேற காட்டணுன்றீங்க. நாசமா போயிடுவோம். கடவுளே வந்தாலும் காப்பாற்ற முடியாது. ஒரு எம்எல்ஏக்கு 2 லட்சம் ரூபாய்க்கு மேல சம்பளம், ஃப்ரீ பில்ஸ், ஃப்ரீ அலவன்சஸ், ஃப்ரீ ஃபோன்ஸ், ஃப்ரீ ஹவுஸ். இதுக்கு மேல மெயின்டெனன்ஸ் எதுக்கு? அப்போ எங்களுக்கு வெறும் சம்பளம் தானா? எம்எல்ஏவும் எம்பியும் சம்பளம் மட்டும் தான் வாங்கணுமா? நான் இமிடியேட்டா ராஜினாமா பண்றேன்னா வாபஸ் வாங்கிக்கிறேன். மக்களுக்கு சேவை பண்ண மக்கள் நல சங்கங்கள் நிறைய இருக்கு. நமக்கு யார் சேவை பண்ணுவா? நம்ம வேலை நிரந்தரம் கூட கிடையாது. பதவியில் இருக்கிற கொஞ்ச நாள்ல 4 காசை சம்பாரிச்சிட்டா ஏதோ வாழ்க்கையை ஓட்டலாம்ல. சார், 50 வருஷமா விவசாயிங்க பிரச்சனைக்காக நான் போராட்டம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். இது வரைக்கும் தீர்வு கிடைக்கவே இல்லை. அப்படி இருந்தும் நான் போராட்டத்தை நிறுத்த மாட்டேன். தீர்வும் கிடைக்கக்கூடாது. ராத்திரியோட ராத்திரியா எல்லா பிரச்சனைக்கும் முடிவு கிடைச்சிட்டா நாம எப்படி பிழைக்கிறது? வந்ததுலேருந்து நாம எப்படி பிழைக்க போறோம், நம்ம பார்ட்டி என்ன ஆக போகுதுங்கிற பேச்சு தான். ஜனங்க என்ன ஆக போறாங்கன்னு ஒருத்தரும் யோசிக்கிறதில்ல. இப்ப என்ன உங்களுக்கு ஒரு 70 வயசு இருக்குமா? 78 தம்பி. ஒருவேளை அடுத்த வருஷம் ஏப்ரல் மாதம் 2 டிகிரி அதிகம் வெயில் அடிச்சா நீங்க செத்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு சார். வாழ்க்கையை எப்படி ஓட்டுறதுன்னு கேட்குறீங்களா? இனி வாழ போறவங்களோட வாழ்க்கையை விவசாயிகளை நம்பிதான் இருக்குன்னு யோசிச்சிருக்கீங்களா? இத்தனை நாள் அரசியலில் இருக்கிற நாங்கள் எல்லாரும் என்ன லூசா? உனக்கு இஷ்டம் இல்லை வேண்டான்னு சொல்லியும் எங்களை மீறி உனக்கு அந்த சீட்டை கொடுத்தார் அவர். அவர் உன் மேல வச்சிருந்த நம்பிக்கைக்கு இதான நீ காட்டுற நன்றி, விசுவாசம். பரத் எனும் நான் தமிழ்நாட்டு அரசின் முதலமைச்சராக பல தரப்பட்ட மக்களுக்கு நேர்மையானதை செய்வேன் என்று ஆண்டவன் சாட்சியா பதவி பிரமாணம் பண்ணிருக்கேன். என் விசுவாசம் நேர்மை எல்லாம் அவங்களுக்கு தான். பிரமாணம் வருஷ கணக்கா எல்லாரும் செஞ்சுட்டு இருக்கோம். பிரமாணம் அதெல்லாம் அப்பவே காத்துல கரைஞ்சிடும். நீங்க காத்துல கரைஞ்சிருங்கிறீங்க, ஆனா நான் பண்ண பிரமாணம் எப்பவும் என் மூச்சு காத்துல இருக்கும்னு சொல்றேன். அப்ப என் கேஸ் விஷயத்துல உங்க பிரமாணம் எங்க சார் போச்சு? 1000 கோடியை இல்லீகலா சம்பாதிச்சேன் நீங்க, மக்கள் பணத்தை கொள்ளை அடிச்சேன் நீங்க, நிலத்தை அடிச்சு புடுங்கினேன் நீங்க, கொலை பண்ணேன் நீங்க. கேஸ சிபிசிஐடி வச்சு விசாரிச்சிங்க.
அவ்வளவுதான், எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஹாப்பியா இங்க உட்கார்ந்து குடிச்சு. முடிஞ்சு போச்சுன்னு யார் சொன்னது? அப்படி யார் சொன்னாலும் நம்பிடாத. பரத், அரசியல்ல ஒரு சில நேரங்கள்ல இந்த மாதிரிலாம் நடக்கத்தான் செய்யும். இந்த கேஸ்ல இருந்து அவன் தப்பிச்சான்னு சொல்றதை விட நீ தப்பிச்சேன்னு சொல்றது தான் பொருந்தும். நீ பண்ற வேலைங்களால மக்களுக்கு உன் மேல இருக்கிற மரியாதையும் நம்பிக்கையும் அதிகமாகிட்டே தான் போகுது. ஆனா ஒரு ஸ்டேஜ் தாண்டிட்டா அவங்க உங்ககிட்ட நிறைய எதிர்பார்ப்பாங்க. அப்ப என்ன பண்ணுவ? இந்த கேஸை நீ கண்டுக்காம விட்டா என்ன நடக்கும்னு நினைக்கிறேன்? மக்களுக்கு உன் மேல இருக்கிற நம்பிக்கை கொஞ்சம் குறையும். மற்ற அரசியல்வாதி மாதிரி தான் இவனும் 2 நாள் திட்டுவாங்க, அப்புறம் அவங்க வேலையை பார்த்துட்டு போறாங்க. மக்களுக்கு மறதி தேசிய வியாதி. அரசியல் ஏது நிரந்தர எதிரி? எல்லாரும் நண்பர்கள் தான். இந்த திருட்டு பையில காப்பாத்தி ஏதோ பெருசா சாதிச்ச மாதிரி ஃபீல் பண்றீங்க. அரசியல்ல எது பண்ணாலும் முன்ன பின்ன பார்த்து பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஏன் முன்னாடி கிளாஸ் டேபிள் இருக்கிறத பார்க்கலையா ப்ரோ? ப்ராமிஸ் பண்ணா என்ன நடந்தாலும் அதை கடைசி வரைக்கும் காப்பாத்தினதா யூ ஆர் கால்ட் அ மேன் அப்படின்னு பல தடவை எங்க அம்மா சொல்லியிருக்காங்க. அதை தமிழ்ல ஆம்பளை கேம்லன்னு ஏதோ சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். கரெக்டா சொன்னீங்க தம்பி. என்ன தவிர அப்படி ஒருத்தன் இந்த ரூம்ல இருக்கிறதா எனக்கு தெரியல. கூடிய சீக்கிரம் உங்க எல்லாரையும் கொடுத்து வாக்க காப்பாத்துற ஆம்பளைங்களா மாத்துவேன்னு ஆண்டவன் சாட்சியா உறுதிமொழி எடுக்கிற. சார், கென்யால அவங்க ஆடிட் பண்ண பட்ஜெட்டோட இன்ஃபர்மேஷனும் கொட்டேஷனும் இதில் இருக்கு சார். ஆப்போசிஷன் லீடர் சன் கேஸில் அப்படி நடந்ததுக்காக லாஸ்ட் 1 வீக்ல இருந்தே நியூஸில் உங்களை பற்றி தப்பாக பேசினது கேட்டு we all really felt very bad சார். தப்பு என்னோட தான். எங்கள் சிஸ்டம் பற்றி தெரிஞ்சுக்கிட்டு இன்னும் கொஞ்சம் ஜாகிரதையாக அலர்ட்டாக இருந்திருக்கணும். இட்ஸ் ஓகே, இன்னொரு சான்ஸ் கிடைக்காதா என்ன? சார், 3 நாளாக 4-5 பசங்க வெளியில் வெயிட் பண்ணுறாங்க. அப்பாயின்மெண்ட் கூட அவங்க கிட்ட இல்லை. செக்யூரிட்டி தடுத்தும் உங்களை பார்க்காம போக மாட்டோம்னு அடம் பிடிக்கிறாங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். நாங்கள் எல்லாரும் மதுரை உசிலம்பட்டி தொகுதியிலேருந்து வரோம் சார். இந்த உலகம் எப்படி தான் முன்னேறி போனாலும் எங்கள் பொழப்பு என்னமோ அப்படியே கீழே தான் சார் கிடக்கு. உங்கள் பார்ட்டியில் இருக்கார்ல சார் தாமோதரன், அவர் தம்பி தான் சார் எங்கள் தொகுதி எம்எல்ஏ. அவர் செத்து போனதுனால சார் பை எலெக்ஷன் வருது. இந்த தடவை அவர் மகனுக்கு சீட்டை கொடுத்துட்டாங்க. ஒரு கலவாணி எங்கள் வயிற்றில் அடிச்சுட்டு போனேன். அதே குடும்பத்திலேருந்து இன்னொரு கலவாணி வரேன் சார். எங்கள் ஊருக்காரங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்து அதுக்காக நாங்கள் டவுனுக்கு போக நினைச்சா கூட 3 கிலோமீட்டர் ரோட்டை 3 மணி நேரம் கிடக்கிற மாதிரி கேவலமாக வச்சிருக்காங்க சார். எங்கள் தேவைகளை சொல்ல எம்எல்ஏ பார்க்கணும்ட்டு எங்கள் ஊர் தொகுதி மக்கள் போனால் அங்கே ஒரு பயம் இருக்க மாட்டேன் சார். வெறுத்து போய் நாங்கள் ஏதாவது ஒரு அதிகாரி கிட்ட புகார் கொடுக்கலாம்னு போனால் போன உசுருக்கு உத்தரவாதமே கிடையாது சார். அப்படி போனதுல இவங்க அண்ணன் இவங்க அப்பா திரும்பி வரல சார். ஆவேசம் தாக்க முடியாமல் நாங்கள் போய் கேட்டோம். 4 வருஷம் ஆச்சு. அவங்கள பற்றி எதுவும் தெரியல. வீட்டில் உள்ளவங்க அவங்க திரும்ப வருவாங்கன்னு நம்பிக்கையில் இருக்காங்க சார். எப்படி சொல்றது? செத்து போனவங்க திரும்ப வரமாட்டாங்கன்னு கவர்மெண்ட் கொடுக்குற எல்லா பண உதவியும் வேலை வாய்ப்பும் சலுகையும் அந்த கொள்ளக்காரங்க கூட்டத்துக்கு தான் சார் போய் சேருது. ஒட்டுமொத்த கிராமமும் தற்கொலை பண்ணிக்கலான்னு எல்லாரும் சேர்ந்து முடிவெடுக்கும் போது கடவுள் மாதிரி வந்து அவங்கள பார்த்ததுக்கு அப்புறம் தான் சார் எங்களுக்கு நம்பிக்கை வந்தது. எங்க கஷ்டத்தெல்லாம் அவங்க காலடியில கொட்டிட்டோம். நீங்க தான் சார் நல்லது செய்யணும். பார்ட்டியை பற்றியோ எலெக்ஷன் கேண்டிடேட் பற்றியோ எனக்கு எதுவும் தெரியாது. உன் தொகுதியை பற்றி அவ்வளோ தெளிவு இருக்குன்னா நீயே போட்டி இல்லாமே. நானா? நான் எப்படி சார் எலெக்ஷனில் நிற்கிறது? உங்கள் ஊரை பற்றி, அந்த மக்களை பற்றி, அவங்க கஷ்டத்தை பற்றி அணுவணுவாக தெரிஞ்சு வச்சிருக்கிற உன்னை விட வேற யாருக்கு அந்த பொறுப்பு இருக்கும்? கஷ்டத்துக்கு பழக்கப்பட்டவங்கன்னு சொன்னீங்களே, இன்னும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு உங்கள் வாழ்க்கையை மாற்றிக்க கூடாதா? போய் உங்கள் ஊரில் பேசுங்க. வாழ்க்கையை மாற்றிக்கணும்னு நினைக்கிற மக்களை உங்கள் பின்னாடி வர மாதிரி செய்யுங்க. அவங்கெல்லாம் பயப்படுவாங்க சார். உங்களுக்கும் பயத்துக்கும் நடுவில் நான் இருப்பேன். அது உசிலம்பட்டி சார்.
உசிலம்பட்டியா இருந்தாலும் அரசம்பட்டியா இருந்தாலும் அதுக்கும் நான் தான் சிஎம். மதுரை உசிலம்பட்டி சட்டமன்ற தொகுதியில் நடக்கவிருக்கும் உள்ளாட்சி தேர்தலில் ஆளும் கட்சியின் மூத்த உறுப்பினரான தாமோதரனின் மகன் ஜெகதீஷ் போட்டியிடுவது நாம் அனைவரும் அறிந்ததே. ஆளும் கட்சி வேட்பாளரின் வாரிசை வெற்றி பெறுவார் என்று நம்பிக்கொண்டிருந்த இந்த நிலையில் எதிர்பாராத விதமாக ரமணா எனும் இளைஞர் சுயேட்சையாக போட்டியிட்டுள்ளார். முதலமைச்சர் பரத் ஆளும் கட்சி வேட்பாளருக்கு ஆதரவை தெரிவிக்காமல் சுயேட்சை வேட்பாளரான ரமணாவிற்கு தன் ஆதரவை தெரிவித்திருப்பது அரசியல் வட்டாரத்தில் முக்கியமாக ஆளும் கட்சியில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. பார்ட்டி என் பையனுக்கு சீட்டு கொடுத்துருக்கு. என் தொகுதியில் எதிர்கட்சியிலேயே ஆள் இல்லாமல் மூடிக்கிட்டு இருக்காங்க. இவன் அன்னப்போஸை ஜெயிச்சிருவான்னு நினச்சேன். இப்போ எவனோ ஒரு இண்டிபெண்ட்டுக்கு முதலமைச்சர் சப்போர்ட் இருக்கான். நம்ம பார்ட்டி வேட்பாளருக்கு நம்ம முதலமைச்சரே குறுக்க நிற்கிறார். இது என்ன அரசியல்னு எனக்கு ஒன்றும் புரியல. எங்கள் தொகுதியில் எங்ககிட்ட வந்து பேசுறதுக்கே பயப்படுவாங்க. அப்படி இருக்கும்போது சோத்துக்கே வழி இல்லாத ஒருத்தன் எலெக்ஷன்ல என்ன எதிர்த்து நிற்கிறான். ஜனங்களுக்கெல்லாம் பையன் போய் கேவலமாக சிரிக்கிறாங்க. ஒரு 20 வருஷம் இருக்கும். உங்கள் அப்பனை லோக்கல் எலெக்ஷனில் நிற்க வச்சேன். அப்போது ஊரில் சீமத்துறான்னு ஒருத்தன், ஒரு பெரிய ரவுடி, உங்கள் அப்பங்கிட்ட தகராறு பண்ணிக்கிட்டே இருந்தான். அதுக்கு உங்கள் அப்பா அவன் ஊருக்கு போய் அவனுடைய 20 லாரியை எரிச்சு திரும்பவும் என் வழிக்கு வந்தினா இந்த லாரிங்களுக்கு ஏற்பட்ட கதி தான் உன் வீட்டுக்கும் வீட்டு ஆளுங்களுக்கும் வரும்னு மிரட்டிட்டு வந்தான். 5 வருஷம் கழிச்சு உங்கள் அப்பனை எம்பிக்கு நிற்க வச்சேன். அப்போது ராசப்பன்னு ஒருத்தன், படபலமும் பணபலமும் உள்ளவன், உங்கள் அப்பங்கிட்டையும் அவன் ஆளுங்க கிட்டேயும் அடிக்கடி வம்பு பண்ணிக்கிட்டே இருந்தான். ஒரே ராத்திரியில் அவன் ஆளுங்க பாதிக்கு மேலே காணாமல் போனாங்க. ஆனால் இப்போ யாரோ ஒரு அட்ரஸ் இல்லாத பையன் ரோட்டில் போகிறவன் எதிர்த்து நிற்கிறான்னு பயந்து போய் என்கிட்ட வந்து ஒப்பறி வைக்கிறீங்க. ஏன் வயசாயிடுச்சா? ரத்தம் சுண்டிடுச்சா? அண்ணே மறக்காம எங்களுக்கு ஓட்டு போட்டுருங்க. சரிப்பா. அண்ணனுக்கு எதிராக நிக்கிறீங்களா? டேய், பொழுது விடிஞ்சா எவன் தலை ஊர்ல போதுனே தெரியாதுடா. பயந்து பயந்து செத்துட்டு இருக்கோம்டா. இதெல்லாம் வேணாம்டா. இத்தனை காலமா விட்டு தானே இருந்தோமாமா. அப்ப படிப்புக்கும் பணத்துக்கு தான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தோம். ஆனா இனிமே வர காலத்தை சத்தியமா சொல்ற திங்கிற சோத்துக்கும் குடிக்கிற தண்ணிக்கும் கஷ்டம் வரும். ச்சே, இந்த பொழப்பு பொழைக்க நம்மள வெக்கப்படணும். உன் இஷ்டம்டா. நாளையில இருந்து நீ இருக்கிற பக்கமே வரமாட்டோம். அதை சொல்லிட்டு போவதா வந்தோம். எங்க பேச்ச கேள்ற ரமணா. நல்லா படிச்சிருக்க. இங்க இருக்கிற ரவுடி பசங்களோட மல்லு கட்டுறதுக்கு பேசாம மெட்ராஸுக்கு போய் வேலை பார்க்கலாம்ல. சொந்த வீடு இருக்கு, அம்மா இருக்கு, 4 ஏக்கர் விவசாய பூமி இருக்கு. இத பூரா விட்டுட்டு எங்க போறது? என்ன வேலை பாக்குறது? அப்பா இல்லாத புள்ள, ஏதோ 4 நல்லதை சொல்லிட்டு போலாமேன்னு வந்தோம். அப்புறம் உன் இஷ்டம்டா. வாங்கயா போலாம். சார், ஒரு ஃபேவர் முக்தார். ஆர்டர் சார். உசிலம்பட்டியில் இருக்கிற தாமோதரன் தொகுதிக்கு ஒரு ஸ்ட்ராங் போலீஸ் டீம் அனுப்பி வைங்க. மஃப்டியில் அந்த ஊர் மக்களோட சேர்ந்து அங்கேயே இருக்க சொல்லுங்க. இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட் ரமணாவுக்கு செக்யூரிட்டி கொடுக்க சொல்லுங்க. யாருக்கும் தெரியக்கூடாது, அவனுக்கும். ராத்திரியும் பகலும் அவன் கூடவே இருந்து அவனை எவன் தொட்டாலும் தொட்டவனை முன்ன பின்ன பார்க்காம வெட்டிர சொல்லுங்க முக்தார். சார், அடிச்சு போட்டா ஏன்னு கேட்க ஆள் இல்லாதவன் நம்ம ஆளுங்களை போட்டு இப்படி அடிச்சிருக்கானா? என்ன நடக்குதுங்க? அவர் சுண்டக்கா பையனை
அவனுக்கு அவ்வளோ தைரியம்லாம் கிடையாது. அவனுக்கு பின்னாடி இருக்கிற யாரோ தான் இந்த வேலையை செஞ்சுருக்காங்க. ஒரு வார்த்தை சொல்லுங்கண்ணே, அவங்க எல்லாரையும் முடிச்சிடுறேன். மதுரை டிஎஸ்பிக்கு ஃபோனை போடுறா. என்ன எங்கிட்டு போய்க்கிறீங்க? போலீஸ் ஸ்டேஷன் அங்கல்ல இருக்கு. அவனை நம்ம இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்துட்டாங்கண்ணா. எல்லாம் தெரிஞ்சிருந்தும் இவ்வளவு துணிச்சலா எனக்கு எதிராக எலெக்ஷன்ல நிக்கிறேன்னா துர்கா டாக்கீஸ்க்கு வந்து இந்த தாமு எதிரில் நிற்கும் போது கூட இவன் கண்ணில் கொஞ்சம் கூட பயம் தெரியல. எங்கிருந்து வந்ததுடா இந்த தைரியம்? உனக்கும் அவனுக்கும் நடுவில் நான் இருப்பேன். அவனுக்கு வாக்கு கொடுத்துருக்கேன். கொடுத்த வாக்குக்காக நான் எவ்வளோ தூரம் வேணாலும் போவேன்னு உனக்கு நல்லா தெரியும். உசிலம்பட்டியில் இருக்கிற தாமோதரன் டாக்கீஸ்க்கு வர்றதுக்கு எனக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? உன்னை எதுத்தா இங்கே கூட்டிட்டு வந்து புதைச்சிருவியா? என்னதாமோ சின்ன புள்ளத்தனமா? மனுஷங்களா இல்ல மாடா? அவன் எலெக்ஷன்ல உன் பையனை எதிர்த்து நிப்பான், அவன் தான் ஜெயிப்பான். மறுபடியும் இந்த துர்கா டாக்கீஸ்க்கு அவனை கூட்டிட்டு வரதை பத்தி யோசிச்சு கூட பார்க்காத. அவன் மேல ஒரு சின்ன கீறல் விழுந்தாலோ, அவ்வளோ ஏன் அவனுக்கு உடம்பு சரியில்லாம போனா கூட, இந்த துர்கா டாக்கீஸ்ல படத்தை ஓட்டி எவ்வளவு நாள் ஆச்சுன்னு எனக்கு தெரியாது. ஆனா உனக்கும் ஆளுங்களுக்கும் ஒரு சூப்பர் ஆக்ஷன் படம் ஓட்டுவேன் தாமோ. நிறைய பேர் எனக்காக அங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. நிறைய வேலை இருக்கு. நான் கிளம்புறேன் தாமோ. சிஎம் பதவியில இருக்கிறதுனால இங்க இருந்து உயிரோட போற. என்ன? ஏதோ அதிர்ஷ்டத்துல சிஎம் ஆகி இவங்க எல்லாரும் உன் பின்னாடி இருக்கிறதுனால இந்த உசிலம்பட்டிக்கு வந்து அதுவும் என் இடத்துல காலை வச்சுட்டு உயிரோட வெளியே போற. என் ஆளுங்க வேற மாதிரி யோசிக்கிறதுக்குள்ள உங்க ஒய்யாவை இங்க இருந்து சீக்கிரமா கூட்டிட்டு போங்க. இன்னொரு ஃபேவர் வேணும் முக்தார் சார். தாமுக்கும் அவங்க ஆளுங்களுக்கும் ஒரு சின்ன ஷார்ட் ஃபிலிம் போட்டு காட்டலான் இருக்கேன். 10 நிமிஷம் தர முடியுமா? என்ன சார் சொல்றீங்க? நீங்க எதுக்காக இவங்க கூட ஃபைட் பண்ணணும்? வி ஷுட் லீவ் சார். தெளிவானவா அவன். நீங்க இப்படி சொல்லுவீங்கன்னு தெரிஞ்சுதான் கேட்டிருக்கான். ஆஃபீஸர்ஸ், ஜஸ்ட் 10 minutes. இவங்க கிட்ட இருந்து என்னைய காப்பாத்திக்க முடியலன்னா இந்த நாட்டை எப்படி காப்பாத்துவேன்? முக்தார் சார், இங்க இருந்து நான் வெளியே வரணும்னா இவங்க எல்லாரையும் இந்த துர்கா டாக்கீஸ்ல புதைச்சிட்டேங்கிற கான்ஃபிடன்ஸோட வெளியே வரணும். சார், உங்க மேல கை வச்சாங்கன்னா within 2 seconds இங்க ஒருத்தரை விடாம எல்லாரையும் ஷூட் பண்ணிடுவோம் சார். என் மேல எவன் கையும் படாத மாதிரி அடிக்கிற, ஓகேவா? அவ்வளோ பெரிய ஆம்பளையா இருந்தா அவங்க கிட்ட ஏன் கேட்கற? உண்மையிலேயே தில் இருந்தா வந்து எங்க கிட்ட மோத.
உங்களுக்காக பர்சனலாக எங்கள் டியூட்டியும் வேலையும் பணையம் வைக்க எல்லாரும் ஒத்துக்கிறோம் சார். ஆனால் உங்களுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னா நெக்ஸ்ட் மினிட் ஃபயரிங் ஆரம்பிச்சிருவோம் சார். உங்களுக்கு அந்த சான்ஸ் தர மாட்டேன் முக்தார். ப்ராமிஸ். 10 நிமிஷத்துக்கு நான் சிஎம் கிடையாது தாமோ. சண்டே எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு உங்ககிட்டயே விடுறேன். இது தமாஷ் இல்ல, கொஞ்சம் யோசிச்சா பெட்டர்னு நினைக்கிறேன். அடியாளுங்களை அனுப்ப சொன்ன அனாவசிய பேச்சதுக்கு தாமோ. Good start, sir. அவன் என் மேல கை வச்ச கணக்கில் இதெல்லாம் வராத ஆபீசர்ஸ். Nice one, sir. எங்க குலசாமி ஐயனார் மாதிரியே இருக்காரு. இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் இன்னும் எங்கடா போற? சார், சாரை கூட்டிட்டு போங்க. நாங்க இனிமே அந்த பையன் வம்புக்கு போக மாட்டோம். எலெக்ஷன்ல எந்த பிரச்சனையும் வராம பாத்துக்கிறோம். சுத்தப்பட்ட கிராமங்கள்ல உன்ன மாதிரியே ஜனங்களை பயமுறுத்தி நிறைய அரசியல்வாதிங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஊரூரா சுத்தி அவங்க சினிமா தியேட்டருக்கு போய் தனித்தனியா ஆளுக்கு ஒரு படம் காட்ட முடியாது தாமோ. பாவம், அவங்களுக்கும் அனுபவத்தை விவரமா சொன்னா புரிஞ்சுப்பாங்கன்னு நினைக்கிறேன். சொல்லிடுறேன் சார். பத்தாது தாமோ. எல்லாருக்கும் நல்லா புரியுற மாதிரி சொல்றேன்னு ஆண்டவன் சாட்சியா பிரமாணம் செய்யறேன் சார். That's all for now, Mukhtar. Sir. இங்க வா. சார், வெதர் கண்டிஷன் சரியில்லாததுனால ஹெலிகாப்டரை டேக் ஆஃப் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால இன்னைக்கு இங்கே தான் எங்கேயாவது தங்கி ஆகணும். சார், நீங்கள் இப்படி சடனாக வந்ததால் எங்களால் எதுவும் பண்ண முடியல. இப்படி ஸ்கூலில் ஒரு பெட்டை போட்டு வி ட்ரைட் அவுட் பெஸ்ட் சார். யூ டேட்? அப்போ பொலிட்டிஷியனோட சேர்ந்து போலீஸ் இவ்வளோ பண்ணியிருக்காங்க, அதுக்கு எதுவும் செய்ய மாட்டீங்க? எக்ஸ்கியூஸ் மீ சார், உங்களை சந்திக்கிறதுக்கு கிராமத்து ஜனங்கள்லாம் வந்திருக்காங்க. உங்களை பார்க்கணுங்கிறாங்க சார். இது இதோட விட்டுருவேன்னு நினைக்காதீங்க.
நாளைக்கு நீங்கள் எல்லாரும் சென்னைக்கு வரணும். எங்க கஷ்டத்தை பார்த்து நீங்களே வந்து எங்களுக்காக உங்க உசுர பணைய வச்சு போராடி இருக்கீங்க. எந்த ஜென்மத்து பந்தமோ உங்களை நேர்ல பார்த்துட்டு போலான்னு வந்து. இன்னைக்கு ராத்திரி நம்ம ஊர்ல திருவிழா இருக்குங்க. ஒரு ராட்சசம் ரொம்ப நாளைக்கு முன்னாடி தினமும் ராத்திரி இந்த ஊருக்கு வந்து அப்பாவி மக்களை கொலை பண்ணுவானா. அவங்க கஷ்டப்படுறத பார்த்து அவங்கள காப்பாத்த ஐயனார் சாமி நேர்ல வந்து அவனை அழிச்சதா நம்ம ஊர்ல ஒரு கதை இருக்குங்கய்யா. அந்த கதை உண்மையா பொய்யான்னு எங்களுக்கு தெரியாது. கிராமத்தையே அழிச்சிட்டு இருந்த ராட்சசனை மண்ணோட மண்ணாக்குன சாமி நீங்க தான் ஐயா. இன்னைக்கு தான் நாங்க உண்மையான திருவிழாவை கொண்டாட போறோம். எங்களுக்காக அவசியம் நீங்க இந்த திருவிழாவுக்கு வரணும். அப்போதான் எங்க மனசு கொள்ளுறோம். உங்களுக்காக ஆசையா எடுத்துட்டு வந்திருக்கோம். எங்க ஊர்ல எங்க கையால நெசவு செஞ்சதுங்க ஐயா. இதை கட்டிக்கிட்டு வாங்க ஐயா. தமிழகமே ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கும் முசலம்பட்டி மாவட்டத்தில் நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தல் முடிவுகள் வெளியாகி உள்ளன. இதில் சுயேட்சை வேட்பாளரான ரமணா ஆளும் கட்சி வேட்பாளரை விட 35,000 வாக்குகள் முன்னிலையில் வெற்றி பெற்றிருப்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. என் சர்வீஸ்ல எத்தனையோ செய்யுமா பார்த்துருக்கமா. யார் வந்தாலும் நல்லது பண்ண மாட்டாங்கன்னு தான் நினைச்சேன். ஆனா இன்னைக்கு ஒருத்தர் வந்திருக்கிறாருமா. உன்னை பத்தி யோசிக்கிறாரு, என்னை பத்தி யோசிக்கிறாரு, ஒவ்வொருத்தரையும் தன்னோட சொந்தமாவே நினைக்கிறாரு. அவர் அரசியல்வாதி கிடையாது, கடவுள். அந்த ராகவன் போய் சேர்ந்துட்டான்னு தேவையில்லாம இவனை சீயமாக்கிட்டோமா. ஒவ்வொரு நாளும் நிலைமை கையை மீறி போய்கிட்டு இருக்கு. இன்னும் என்னென்ன பண்ணுவானோ எதுவுமே புரியல. முதலமைச்சர் பரத் தன் கவனங்களை கிராமங்கள் பக்கம் திருப்பி உள்ளாரா? ஆம், முதலமைச்சர் பரத் எந்த நேரத்திலும் எந்த மாவட்டத்திற்கும் செல்லலாம் என்ற நிலை ஏற்பட்டுள்ளதால் எம்எல்ஏக்களும் அதிகாரிகளும் கடும் அதிர்ச்சியில் ஆழ்ந்துள்ளனர். Let's go to boarding icon. Okay sir. விவசாயிங்க நிலைமை ரொம்ப மோசமா போய்கிட்டு இருக்கு தம்பி. எங்களை பத்தி யாருமே யோசிக்க மாட்டேங்கிறாங்க. இந்த உலகம் எல்லா துறையிலையும் முன்னேறிக்கிட்டு இருக்கு, விவசாயத்துல கூட. ஆனா நாம மட்டும் அதை பத்தி தெரிஞ்சுக்கிற முயற்சியோ அதை செயல்படுத்துற முயற்சியோ எடுக்காம அப்படியே இருக்கும். எல்லா காலமும் இப்படியே இருந்தா இந்த உலகமே நம்மளை பார்த்து ஐயோ பாவம்னு சொல்லி மறந்துடும் பெரியவரே. உங்க பஞ்சாயத்து ஆபீஸ்லயே விவசாயத்துக்கான ஒரு துறையை உருவாக்கி எப்பவுமே உங்க தேவைக்கான சலுகைகள் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கிற மாதிரி செய்யறேன். பொழுது சாஞ்ச நேரத்துல ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆகி போச்சுன்னா நாங்க ஆஸ்பத்திரிக்கு போறதுக்கு கூட ரொம்ப சிரமப்படுறோம் தம்பி. பொழுது சாஞ்சதுன்னா என்ன? ராத்திரி நேரத்தை தான் இப்படி சொல்றாரு சார். அங்க டாக்டரும் இருக்க மாட்டாங்க, மருந்தும் இருக்காது. இங்க பிரைமரி ஹெல்த் கேர் சென்டர் எவ்வளவு தூரத்துல இருக்கு? அது இங்க இருந்து 7 கிலோமீட்டர் சார். அங்க இருக்கிற டாக்டருக்கு ஃபோன் போடுங்க. ஹலோ சார். எதிர்பார்க்காம சிஎம் வந்துட்டார் சிதம்பரம். சீக்கிரம் கிளம்பி வா. ஒரு ஆபீசருங்கிற பயம் கூட அவருக்கு இல்ல. க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் போல இருக்கு. இங்க எல்லா டாக்டர்ஸும் இப்படி தானே? நாளில இருந்து வேலைக்கு வேணாப்பா, சஸ்பெண்ட் பண்ணிட. ஓகே சார். வணக்கம் சார், டாக்டர் சிதம்பரம் சார். போஸ்டிங் இங்க வாங்கிட்டு இந்த ஊர் லிமிட்ல தானே இருக்கணும். வெளியூர்ல சார் என்ன பண்றீங்க? என் பசங்க படிக்கிறாங்க. அப்போ உங்க உயிர்? உங்க சொந்த கிளினிக்ல நல்லா சம்பாரிச்சிட்டு இருக்கீங்களா? இனிமே வாரம் இங்க வர வேண்டிய அவசியம் கூட இல்ல. யூ ஆர் டிஸ்மிஸ்ட். ஹாஸ்பிட்டல்ல புது டாக்டர் அப்பாயிண்ட் பண்றேன். இனிமே உங்களுக்கு பொழுது சாஞ்சாலும் எந்த பிரச்சனையும் வராது. ரொம்ப நாளா தமிழ்நாட்டில் இருக்கிற வில்லேஜஸ் எல்லாத்தையும் ரொம்ப க்ளோஸா வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அங்க இப்ப இருக்கிற நிலவரம் என்னன்னு விசாரிச்சேன். அந்த ஹோல் எனக்கு தெரிய வந்தது என்னன்னா, ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொரு விதமா பிரச்சனை இருக்கு. ஒரு ஊருக்கு பள்ளி வேணும், ஒரு ஊருக்கு லைப்ரரி, இன்னொரு ஊருக்கு ரோட், ஒரு ஊர்ல என்னன்னா மேடம் ஸ்பீக்கர் வாழ்ற நாள் வரைக்கும் வாழ்ந்து போனதுக்கு அப்புறம் நிம்மதியா கிரிமேட் பண்றதுக்கு ஒரு சுடுகாட்டை கேட்டிருக்காங்க. ஒரு ஊர்ல தண்ணி பிரச்சனை, ஒரு ஊர்ல கொசு பிரச்சனை, இன்னொரு ஊர்ல குளத்தை தூர்வார சொல்லி கேட்டிருக்காங்க. எல்லாருக்கும் தனித்தனி தேவைகள் இருக்கு. அது எல்லாத்தையும் இங்க காமன் அட்ரஸ் பண்ண முடியாது மேடம் ஸ்பீக்கர். அதே மாதிரி 12,500 கிராமங்களை பத்தி இங்க உட்கார்ந்து தனித்தனியா பேசுறதும் கஷ்டம்தான்.
அரசியல் அறிஞர்களும் மேதாவிகளோடையும் டிஸ்கஸ் பண்ணி ஒரு சிம்பிள் சொல்யூஷனுக்கு வந்திருக்கேன். லோக்கல் கவர்னன்ஸ், கிராம சுயாட்சி. தமிழ்நாட்டின் பட்ஜெட் சுமார் 2 லட்சம் கோடியை ஒதுக்கியிருக்காங்க. 12,500 கிராமங்களுக்கும் ஒவ்வொரு வருஷமும் 5 கோடியை கொடுத்துட்டா எந்த பிரச்சனை வந்தாலும் அந்த ஊர்க்காரங்களே அதை பார்த்துப்பாங்க. யாரையும் எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. எந்த கிராமத்துல பிரச்சனையோ அந்த கிராமத்து மக்கள் எல்லாம் ஒண்ணா உட்கார்ந்து விவாதிச்சு ஒரே முடிவு எடுத்தாங்கன்னா உடனே அவங்க நிதியை வச்சே சால்வ் பண்ணிக்கலாம். முதலமைச்சர் அவர்களே, அவங்க பணத்தை அவங்க கிட்டே கொடுத்துட்டா நாம எல்லாரும் எப்படி பழைக்கிறது? சோத்துக்கு சுண்டல் தான் விற்கணும். எலெக்ஷனுக்கு வேற பணத்தை கொடுத்துக்கிறோம், இப்ப வேற பணத்தை கொடுன்றீங்க. இந்த ஸ்கீம் எனக்கு பிடிக்கல சார். தம்பி தாசரதி, கொஞ்ச நேரம் கேமராவை ஆஃப் பண்ணு. வயிற்றுச்சல்ல வாயிலிருந்து பச்சை பச்சையா வந்துடும். சார், ஏதாவது பிரச்சனைனா அவங்க தான் நம்ம கிட்ட வந்து கத்தணும். ஏன்னா அவங்க மக்கள், நாம அரசியல்வாதிங்க. அதை முதல்ல நீங்க புரிஞ்சுங்க. இங்க இருந்து அந்த கிராமங்கள் ரொம்ப தூரம் இருக்கு சார். அவங்க எவ்வளோ கத்தினாலும் நம்ம காதுக்கு கேட்காது, நம்ம கண்ணுக்கு தெரியாது. சார், இது அநியாயம் சார். ஒரு கிராமத்துக்கு 5 கோடி கொடுத்தா எப்படி சார் அரசாங்கத்தை நடத்துறது? 12,500 கிராமங்களுக்கு ஆளுக்கு 5 கோடி கொடுத்தா 6,25,000 கோடி ஆகுது. வில்லேஜஸ் எல்லாம் கவர் ஆயிடும். மீதி இருக்கிற பாதி பட்ஜெட்ல ரொம்ப நல்லா ஸ்டேட்டை ரன் பண்ண முடியும். ஐயா, சட்டத்தையும் அரசியல் அமைப்பையும் மாத்திரலாங்கிறீங்களா? இப்ப வரைக்கும் அதை யாரும் செஞ்சது கிடையாது. அவங்க எல்லாம் என்ன பைத்தியக்காரங்க? நாம எல்லாரும் இங்கேயே உட்கார்ந்துதால தான் அந்த யோசனை யாருக்கும் வரல சார். 70 வருஷமா அந்த கிராமங்களும் அப்படியே இருக்கு, அவங்க வாழ்க்கையும் அப்படியே இருக்கு. இவங்க வந்தா செய்வாங்க, அவங்க வந்தா செய்வாங்கன்னு ஓட்ட போட்டு எதிர்பார்க்கறது தான் மிச்சம். அவங்க நிலைமை மாறவே இல்லை. அப்படின்னா ஒவ்வொரு கிராமத்துக்கும் 5 கோடியை கொடுத்துட்டு நீங்களே எல்லாத்தையும் பாத்துக்கங்க, ஆனா என்ன ஆளை விட்டுருங்கடா சாமின்னு சொல்ற மாதிரி இருக்கு சார் நீங்க பேசுறது. என்ன தலைவர் சார் நீங்க? தலைவனே இல்லாம ஒரு நல்லாட்சி அமைக்கிறது தான் ஒரு நல்ல தலைவனுக்கு அழகுங்கிறது ஒரு மகானோட வாக்கு. I strongly believe that and I'm trying to make it happen. அவை தலைவரே, இது 100க்கு 100% முட்டாள்தனமான விஷயம். மாநிலத்தோட எதிர்காலத்தையே கேள்விக்குறியாக்குற இந்த தீர்மானத்தை நான் வன்மையா எதிர்த்து வெளிநடப்பு செய்யறேன். வாங்க எல்லாரும். வாங்க. வாரம் பட்ஜெட்ல இந்த திருத்தத்தை கொண்டு வர போறேன். யாருக்கு இஷ்டம் இருந்தாலும் இல்லாம போனாலும் இந்த வருஷத்துல இருந்து எல்லா கிராமத்திலையும் கிராம சுயாட்சி திட்டம் அமலுக்கு வரும். தமிழ்நாட்டின் அரசியல் வரலாற்றில் மேலும் ஒரு திருப்பம். அனைத்து கிராமத்திற்கும் கிராம தன்னாட்சி திட்டத்தின் கீழ் ஒவ்வொரு வருடமும் 5 கோடி ரூபாய் நிதி வழங்கப்படும் என்று முதலமைச்சர் பரத் புதிய சட்டத்தை அமல்படுத்தியுள்ளார். இப்ப நம்ம கிராமத்துக்கு கொடுத்திருக்கிற 5 கோடி ரூபாயை நாம எதுக்கெல்லாம் பயன்படுத்திக்க போறோங்கிறத பத்தி நாமளே முடிவு பண்ணிக்கலாம். நாளைக்கு நாம எல்லாருமா சேர்ந்து கோவில்ல உட்கார்ந்து முதல்ல என்னென்ன தேவைகள் இருக்குன்னு பேசி முடிச்சிட்டா உடனே வேலையை ஆரம்பிக்கலாம். 5 கோடி ரூபாய் சான்சனா இருக்கு. நம்ம கிராமத்துக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு பேசி முடிவு எடுத்திருக்கோம். முதல்ல வறண்டு கிடக்கிற நம்ம குளத்தை தூர்வாரணும். ரெண்டாவதா நம்ம ஸ்கூலுக்கு பக்கத்துல 10 கம்ப்யூட்டர் வாங்கி இன்டர்நெட் சென்டர் ஆரம்பிக்க போறோம். கம்ப்யூட்டர்ல எதுக்கு இஷ்டம்யா? நாங்க எல்லாரும் கூடி பேசி முடிவு எடுத்திருக்கோம். நீ டீயை சாப்பிட்டு கிளம்பு. இங்க வரதுக்கு முன்னாடி வீட்ல என்ன சொல்லிட்டு வந்தேன்னா, அடியே இனிமே ஊரெல்லாம் கிராம சுயாட்சி கொண்டு வந்துட்டாங்களாம். பிரச்சனைன்னு ஏதாவது வந்தா என்ன மாதிரி சுண்டக்கா பசங்க தீர்த்து வைக்க தேவையில்லையா, பணத்தை நேரடியா அவங்களுக்கே கொடுத்துருவாங்களாம். இனிமே எனக்கு என்ன வேலை இருக்குது? உன் கூட வீட்டுல உட்காந்துக்கின்னு சமையல் வேலை எல்லாத்தையும் பார்த்துக்கின்னு 10 பாத்திரம் எல்லாம் தேய்ச்சி போடுற அப்படின்னு சொல்லிட்டு வந்துக்கிறேன் என் பொண்டாட்டிக்கிட்டு. எப்பவோ நல்ல மூட்ல இருக்கும்போது ஒரு 10 பேருக்கு ரேஷன் கார்டு கொடுத்தேன். அதுக்கே என்ன தலையில தூக்கி வச்சு ஆடினானுங்க. கிராமத்துல இருந்து டவுனுக்கு போற ரோடு எத்தனையோ வருஷமா குண்டும் குழியுமா சேரும் சகதியுமா கேவலமா இருந்தது. அதே ரோட்டை கொஞ்சம் அப்பப்போ சரி பண்ணி கொடுத்தேன். பைத்தியக்காரனுங்க என்ன கடவுள் மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டானுங்க. இப்போ கஷ்டமே படாம ரோடு, பள்ளிக்கூடம், கோயில் எல்லாம் கிடைச்சிட்டா நம்மளை இது வரைக்கும் கடவுள் மாதிரி பார்த்த அதே ஜனங்க ரோட்ல தெரியற சொரிநாய் மாதிரி பாப்பாங்க. நீ ஆள் தான் வளர்ந்துக்கிறியே தவிர உனக்கு மூளையே வளரல. இந்த புத்தி அப்பவே இருந்து நம்ம கிட்ட காம்ப்ரமைஸ் ஆயிட்டா உனக்கு எனக்கு சீட்டு கிடைச்சிருக்கல. இவ்வளவு தூரம் வந்திருக்காதுல்ல. கிலோ கணக்குல சுனாமி தடவிட்டானுங்க. இப்போ எரியுதுன்னா என்ன அர்த்தம்? லூசு பைய ஆளைய மீசையும் பாரு. அவனை இன்னைக்கு எல்லாரும் ஒரு கடவுளை பார்க்கறாங்க. இப்ப அவனை பதவியில இருந்து எடுக்கிறது சாத்தியம் இல்ல. நான் நீயும் எங்களை மாதிரியே பயந்தா எப்படி? வச்ச ஆப்புக்கு ஒரு வழி சொல்லுனா. பொறுமையா இருங்க. அவன மனுஷன் தானே, சின்ன தப்பு கூட விட மாட்டான்.
சின்னதா ஒண்ணு. இது நான் என் கையால் உங்களுக்காக செஞ்சது. ரொம்ப நல்லா இருக்கும். சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க. அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். உட்காரு. சரி, அப்ப நான் கிளம்பிட்டா? கொஞ்ச நேரம் இருக்கலாம்ல. ஓகே. கிளம்பட்டுமா? கொஞ்ச நேரம் இருக்கலாமே. அப்பா வர டைம் ஆச்சு. நான் கிளம்புறேன். என் கூடவே இருக்கலாம்ல வாழ்க்கை முழுக்க.